காதல் திருமணம் சிறந்ததா, பெற்றோர்கள் ஏற்பாடு செய்யும் திருமணம் சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு பதிலா சாகிறதுன்னு முடிவாயிட்ட பிறகு தூக்கு போட்டு செத்தா என்ன, விஷம் குடிச்சு செத்தா என்ன அப்படின்னு ஒரு பதில் இருக்கும். அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சீமான காதலிச்ச விஜயலட்சுமியும் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்ட கயல்விழியும் ஃபீல் பண்ணுவாங்க. காதலிச்சு அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி பல முறை கருக்கலைப்பு பண்ணி கைவிட்டுட்ட இந்த சீமான எதிர்த்து பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயலட்சுமி. இந்த விஷயமெல்லாம் தெரியாம அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க கயல்விழி. நேத்து போலீஸ் சம்மன் ஓட்டின போது நடந்த பிரச்சனையில அவங்கள பாக்குறதுக்கே பரிதாபமா இருந்தது. சாரின்னு சொல்லி போலீஸ்காரங்க பின்னால போறாங்க. வந்து தமிழ்நாட்டினுடைய அதிபர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில உலா வந்துட்டு இருக்கிறார். அவங்க மனைவி இந்த ஆள் பண்ண தப்புக்காக போலீஸ்காரரிடம் மன்னிப்பு கேட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பாவம். இது இந்த சீமானுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன் நேத்து வர முடியல, போலீஸ் சம்மனுக்கு ஆஜராக முடியலன்னா பல்வேறு இடங்கள்ல அவர் மேல வழக்கு கொடுத்திருக்காங்க, அங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவேக் ஒரு படத்துல சொல்லுவார், ஐயோ கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு. போதையில ஒரு நாள் பேசிடுறோம்னாலும் மறுநாள் ஐயோ நேத்து இப்படியா கொடூரமா வளர இருக்கிறோம், ஐயோ இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்டா அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் எதுவுமே கிடையாது போல இருக்கு. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வழமையான குற்றவாளிகள். இவங்க குற்றம் பண்றத ஒரு பெருமையாவே ஒரு கலாச்சாரமாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் நான் அப்படிதான் பேசுவேன், அப்படித்தான்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் தன் மேல இருக்கிற புகார்களை குற்றத்தை அதிகம் பண்ணிக்கிட்டே போறது எந்த வகையிலையும் நாகரிக மனிதனுக்கு ஏற்புடையதல்ல. யார் மேல வேணாலும் குற்றம் அல்லது விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அது நாகரிக முறையில செஞ்சா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு இஷ்டத்துக்கு வாய் இருக்குதுன்றதுனால நான் எதை வேணாலும் செய்வேன், நான் வெடிகுண்ட வீசுவேன். உடனே நேத்து அந்த சீமான் வீட்டு காவலாளி கையில இருந்த துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டி இருக்கிறார். இவரு நான் நெய்தல் படைய அனுப்புவேன், மீனவர்களோட ஒரு துப்பாக்கியோட 2 பேர் அனுப்புவேன், சிங்களம் வந்தா சுட்டுப்படுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதை நம்பி இவர் வந்து துப்பாக்கி எடுத்து காட்டிருக்கிறார். இவர் என்னமோ தமிழ்நாட்டு போலீஸ் சிங்களர்கள் மாதிரியும் அப்படின்னெல்லாம் இவங்களுக்கு பாடம் சொல்லி வச்சிருக்கிறாரு போல இருக்கு. இப்போ அந்த காவலாளியும் மாட்டிட்டு இருக்கிறான், இந்த ஆளை நம்பி வந்த 2 பெண்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒரு மோசமான ஒரு மனிதன் நடந்துக்க கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த சீமான்.